ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் திருவிளையாடற் புராணத்தை பற்றி பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வைஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் இலக்கியம் அப்படின்ற தலைப்புக்கு கீழே திருக்குறள், 11 மேற்கணக்கு, கீழ்கணக்குன்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இலக்கியம் திருவிளையாடற் புராணம். இந்த பகுதியை நம்ம 2 பார்ட்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட்டு, செகண்ட் பார்ட்டுன்னு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பகுதி முதல் பகுதி. புராணம் என்பதற்கு வரலாறு என்பது பொருள். புராணம் என்பதற்கு வரலாறு என்பது பொருள். நெக்ஸ்ட், சிவபெருமானின் திருவிளையாடல்களை பற்றி கூறும் நூல் திருவிளையாடற் புராணம். சிவபெருமானின் திருவிளையாடல்களை பற்றி கூறக்கூடிய நூல் திருவிளையாடற் புராணம். நெக்ஸ்ட், இறைவனின் திருவிளையாடல் பற்றி கூறும் நூல் வேற என்னென்ன நூல்கள்லாம் இருக்கு அப்படின்னா கல்லாடம் மற்றும் சுந்தர பாண்டியம். கல்லாடம், சுந்தர பாண்டியம் இந்த நூல்கள் இரண்டுமே இறைவனின் திருவிளையாடலை பற்றி கூறக்கூடிய நூல்கள். இப்போ கல்லாடம் அப்படின்ற நூலை பற்றி பார்க்கலாம். இதோட ஆசிரியர் கல்லாடர். கல்லாடம் என்ற நூலின் ஆசிரியர் கல்லாடர். 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள். 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் இந்த கல்லாடர். நெக்ஸ்ட், கல்லாடம் கற்றவனோடு மல்லாடாதே என்பது பழமொழி. கல்லாடம் கற்றவனோடு மல்லாடாதே என்பது பழமொழி. நெக்ஸ்ட், திருவிளையாடற் புராணம் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததுல ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா பெரும்பற்ற புலியூர் நம்பி பாடின திருவிளையாடற் புராணம். 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த திருவிளையாடற் புராணத்தை பாடியவர் யார் அப்படின்னா பெரும்பற்ற புலியூர் நம்பி. திருவாலவாய் உடையார் திருவிளையாடற் புராணம் என்ற தலைப்பில் பாடியுள்ளார். திருவாலவாய் உடையார் திருவிளையாடற் புராணம் என்ற தலைப்பில் பாடியவர் பெரும்பற்ற புலியூர் நம்பி. நெக்ஸ்ட், பரஞ்சோதி முனிவர் பாடின திருவிளையாடற் புராணம் இருக்கு. அதுதான் ரொம்ப புகழ் பெற்றது. அதாவது இறைவனோட திருவிளையாடலை பத்தி சொல்லக்கூடிய நூல் தான் திருவிளையாடற் புராணம். வேற என்னென்ன நூல்கள்லாம் இறைவனோட திருவிளையாடல்களை சொல்லக்கூடியது அப்படின்னா கல்லாடம், சுந்தர பாண்டியம் இது எல்லாமே இறைவனோட அந்த விளையாட்டுகளை பற்றி சொல்லக்கூடியது, திருவிளையாடல்களை பற்றி சொல்லக்கூடியது. அதில் கல்லாடம் அப்படின்றது 11ஆம் நூற்றாண்டு. இதன் ஆசிரியர் கல்லாடர். கல்லாடர் பாடினதுனால அந்த திருவிளையாடற் புராணத்தை நம்ம கல்லாடம் அப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரி 13ஆவது நூற்றாண்டுலையும் திருவிளையாடர் அப்படின்றது பாடப்பட்டிருக்கு. திருவிளையாடற் புராணம். அதை பாடினவர் யார் அப்படின்னா பெரும்பற்ற புலியூர் நம்பி. பெரும்பற்ற புலியூர் நம்பி அவர்கள் தான் 13ஆவது நூற்றாண்டுல பாடினவர். அடுத்து பரஞ்சோதி முனிவர் பாடியிருப்பாரு. பரஞ்சோதி முனிவர் 17ஆவது நூற்றாண்டை சேர்ந்தவர். 17ஆவது நூற்றாண்டுல திருவிளையாடற் புராணம் பாடி இந்த திருவிளையாடற் புராணம் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனது, ரொம்ப சிறப்பானது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம நூல் குறிப்பு பார்க்கலாம். இந்த நூல் சொக்கநாத சோமசுந்தர பெருமானின் திருவிளையாடல்களை பற்றி கூறப்படக்கூடியது. அதாவது சொக்கநாதர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சிவனை சொக்கநாத சோமசுந்தர பெருமான் அப்படின்னு சொல்லுவோம். அவரை பற்றின குறிப்புகள் தான் இந்த திருவிளையாடற் புராணத்தில் இருக்கும். மொத்தம் 64 திருவிளையாடல்கள் இருக்கு. ஒவ்வொரு இன்சிடென்ட் கடவுள் என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா ஏதாவது ஒரு கஷ்டம் தர்ற மாதிரி தந்து அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியிருப்பாரு, அல்லது ஏதாவது ஒரு செய்தியை உணர்த்தியிருப்பாரு, அல்லது ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி இறைவனோட திருவிளையாடல்கள், அதுவும் சிவனோட திருவிளையாடல்கள் இந்த பரஞ்சோதி முனிவர் எழுதின இந்த திருவிளையாடற் புராணத்துல மொத்தம் 64 இருக்கு. திருவிளையாடற் புராணத்துல இருக்கக்கூடிய காண்டங்களின் எண்ணிக்கை 3. மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாலவாய் காண்டம். மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாலவாய் காண்டம். மதுரை காண்டத்துல 18 படலங்கள் இருக்கு. கூடல் காண்டத்துல 30 படலங்களும், திருவாலவாய் காண்டத்தில் 16 படலங்களும் உள்ளன. அப்போ மொத்த படலங்களின் எண்ணிக்கையும் 64. மொத்த படலங்களின் எண்ணிக்கையும் 64. மொத்த திருவிளையாடல்களும் எத்தனை அப்படின்னா 64. நெக்ஸ்ட், திருவிளையாடற் புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 3363. 3363 விருத்தப்பாக்களை கொண்டது. நெக்ஸ்ட், இந்நூலின் 344வது செய்யுளிலிருந்து சிவபெருமானின் திருவிளையாடல் துவங்குகிறது. அதாவது ஒவ்வொரு பாடல்களா இருக்கு. மொத்தம் எத்தனை பாடல் இருக்கு? 3363 பாட்டு இருந்தாலும் சிவனோட திருவிளையாடல்கள் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 344வது பாட்டுல இருந்து தான் சிவனின் திருவிளையாடல் தொடங்குகிறது. நெக்ஸ்ட், இந்நூல் மதுரையின் தல புராணமாக போற்றப்படுகிறது. மதுரையின் தல புராணம் எது அப்படின்னா அது இந்த பரஞ்சோதி முனிவர் எழுதின திருவிளையாடற் புராணம் தான் மதுரையின் தல புராணமாக போற்றப்படுகிறது.
நெக்ஸ்ட்டு இந்த நூல் வட நூலான ஆலாஷ்ய மகாத்மியம் என்ற வடமொழி நூலின் தழுவல் என அழைக்கப்படுகிறது. ஆலாஷ்ய மகாத்மியம் அப்படின்றது ஒரு வடமொழி நூல். அந்த நூலை தழுவி தான் பரஞ்சோதி முனிவர் இந்த திருவிளையாடற் புராணத்தை எழுதினாரு அப்படின்னு ஒரு செய்தி வந்து இருக்கு. அப்ப இந்த நூல் எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது அப்படின்னா வடமொழியில ஆலாஷ்ய மகாத்மியம் அப்படின்ற நூலை தழுவி எழுதப்பட்டது. நெக்ஸ்ட் ஆசிரியர் குறிப்பு. 17ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்து திருவிளையாடற் புராணத்தை எழுதினவர் பரஞ்சோதி முனிவர். அவரோட குறிப்புகள் வந்து பார்க்க போறோம். இவருக்கு தெரிந்த மொழிகள் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ், வடமொழி. இவருக்கு வடமொழி தெரிஞ்சிருந்தனால தான் வடமொழியில இருந்து தமிழுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அப்ப இவருக்கு தெரிந்திருந்த மொழிகள் தமிழும் வடமொழியும். நெக்ஸ்ட் இவர் வந்து இருந்த காலங்கள்ல ஒவ்வொரு சிவாலயங்களா ஒவ்வொரு சிவன் கோவிலுக்கா வந்து போயிருப்பார். தேடி தேடி வந்து போயிருப்பாரு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு ஊரா போறப்பதான் மதுரைக்கு வந்திருப்பாரு. மதுரையில இருந்த மக்கள் சிவனை பத்தி எங்களுக்கு வந்து இந்த மாதிரி எழுதி கொடுங்க, பாட்டு பாடுங்க, செயல் சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்பதான் இந்த திருவிளையாடற் புராணத்தையே பாடியிருப்பாரு. இப்போ மதுரை மக்கள் வேண்டி பாடப்பெற்ற நூல் தான் இந்த திருவிளையாடற் புராணம். நெக்ஸ்ட் இத்தனை திருவிளையாடற் புராணங்கள் இருந்தாலும் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இவரோட திருவிளையாடற் புராணம் தான் ரொம்பவே புகழ் பெற்றது. இவரின் ஊர் வேதாரண்யம், திருமறைக்காடு. இது எங்க இருக்கு அப்படின்னா இப்ப நாகை மாவட்டத்துல இருக்கு. வேதாரண்யம், திருமறைக்காடு. இவரின் தந்தை மீனாட்சி சுந்தர தேசிகர். இவரின் தந்தை மீனாட்சி சுந்தர தேசிகர். காலம் 17ஆம் நூற்றாண்டு. காலம் 17ஆம் நூற்றாண்டு. இந்நூல் பரஞ்சோதி திருவிளையாடற் புராணம் என்றே அழைக்கப்படுகிறது. இந்நூல் பரஞ்சோதி திருவிளையாடற் புராணம் என்றே அழைக்கப்படுகிறது. இவரோட மற்ற நூல்கள் வேற என்னென்ன நூல்கள்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். திருமறைக்காட்டு புராணம், அதாவது வேதாரண்ய புராணம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்றுப்பத்தந்தாதி. பரஞ்சோதியாரின் மற்ற நூல்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்றுப்பத்து அந்தாதி. நெக்ஸ்ட் இந்நூலை சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரேயுள்ள ஆறுகால் பீடத்திலிருந்து வடமொழி தென்மொழி புலவர் யாவரும் போற்ற அரங்கேற்றினார். நமக்கு தெரியும் ஒவ்வொரு நூலையுமே ஒவ்வொரு ஆசிரியர் எழுதினதுக்கு அப்புறம் அதை அரங்கேற்றம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பரஞ்சோதி முனிவர் இந்த திருவிளையாடற் புராணத்தை எங்கிருந்து அரங்கேற்றம் பண்ணாரு அப்படின்னா சிவபெருமானோட கோவில் அதுக்கு எதிரில் இருக்கக்கூடிய அறுகால் பீடம், சில இடங்கள்ல ஆறுகால் பீடம்னு கொடுத்துருப்பாங்க. அந்த அறுகால் பீடத்துல இருந்துதான் அரங்கேற்றம் பண்ணாரு. அரங்கேற்றம் பண்றப்பாங்க தென்மொழி புலவர்கள், வடமொழி புலவர்கள்னு சொல்லி நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க முன்னாடிதான் அரங்கேற்றம் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் இந்த பரஞ்சோதி முனிவர் எழுதின இந்த திருவிளையாடற் புராணத்திற்கு உரை எழுதியவர் நா. மு. வேங்கடசாமி. நா. மு. வேங்கடசாமி அவர்கள். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இறைவனின் திருவிளையாடல்கள் பற்றிய பிற நூல்கள். இறைவனின் திருவிளையாடல் பற்றிய பிற நூல்கள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். செல்லிநகர் பெரும்பற்ற புலியூர் நம்பியின் திருவாளவாயுடையார் திருவிளையாடற் புராணம். செல்லிநகர் பெரும்பற்ற புலியூர் நம்பியின் திருவாளவாயுடையார் திருவிளையாடற் புராணம். திருவாளவாயுடையார் திருவிளையாடற் புராணம் யார் எழுதுனதுன்னு கேட்பாங்க. செல்லிநகர் பெரும்பற்ற புலியூர் நம்பி. நெக்ஸ்ட் இந்த திருவிளையாடற் புராணத்துக்கு இன்னொரு பேரும் இருக்கு. என்ன பேருனா வேம்பத்தூர் திருவிளையாடற் புராணம். வேம்பத்தூர் திருவிளையாடற் புராணம். ரெண்டாவது தொண்டை நாட்டு இளம்பூர் வீமநாத பண்டிதரின் கடம்பவன புராணம். திருவிளையாடலை பத்தின இன்னொரு நூல் என்ன இருக்குன்னா கடம்பவன புராணம். இதை எழுதியவர் தொண்டை நாட்டு இளம்பூர் வீமநாத பண்டிதர். நெக்ஸ்ட் தொண்டை நாட்டு வாயற்பதி அன தாரியப்பனின் சுந்தர பாண்டியன் அப்படின்றது ஒரு திருவிளையாட புராண நூல். சுந்தர பாண்டியன் அப்படின்றதுமே ஒரு திருவிளையாட புராண நூல் தான், திருவிளையாடல் தான், கடவுளோட திருவிளையாடல் நூல் தான் இதுவும். இதை எழுதினவர் தொண்டை நாட்டு வாயற்பதி ஆன தாரியப்பன். தொண்டை நாட்டு வாயற்பதி ஆன தாரியப்பன் இவரோட நூல் தான் சுந்தர பாண்டியன் அப்படின்றது. இது எல்லாமே இறைவனோட திருவிளையாடல்கள் பற்றிய மற்ற நூல்கள். இந்த நூலாசிரியர் அதை மட்டும் நம்ம வந்து படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் மேற்கோள்கள் வந்து பார்க்கலாம். மேற்கோள்கள் திருவிளையாட புராணத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான மேற்கோள்கள் வந்து பார்க்கலாம். இறைவனிடம் தருமி வேண்டல். தருமி வந்து இந்த பாட்டு எழுத தெரியாம கோயில போய் புலம்பிட்டு இருப்பார்ல, அப்ப எந்த மாதிரி இறைவன்கிட்ட வேண்டினாரு அப்படின்றதுக்கான செய்யுள். ஐய யாவையும் அறுதியே கொலாம் வையை நாடவன்
மனக்கருத்துணர்ந்து உய்ய ஓர் கவி யுரைத்தெனக்கருள் செய்ய வேண்டுமென்றிருந்து செப்பினான். இறைவனிடம் தருமி வேண்டல். ஐய யாவையும் அறுதியே கொலாம் வையை நாடவன் மனக்கருத்துணர்ந்து வெய்ய ஓர் கவியுரைத்தெனக்கருள் செய்ய வேண்டுமென்றறிந்து செப்பினான். நெக்ஸ்ட், இறையனாரும் நக்கீரரும். அதாவது கடவுளோட அந்த திருவிளையாடல் புராணத்துல என்ன ஒரு செய்தி இருக்கும் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு கதையே இருக்கும். தருமி போய் அந்த அரசர் வந்து ஒரு டாஸ்க் வச்சதுக்கு அப்புறம் தருமி வந்து அந்த செயல் வந்து எழுதியிருப்பார். அது என்ன டாஸ்க் அப்படின்னா, பெண்களோட கூந்தலுக்கு இயற்கையாகவே மனம் இருக்குமா இல்லையா அப்படின்ற டவுட்டு தான். அதை யார் வந்து கரெக்டாக ராஜாவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நிறையா பரிசு வந்து தரப்படும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ தருமி போய் என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா, இறைவன்கிட்ட வேண்டியிருப்பார். இறைவன் எழுதி கொடுத்த பாடலை தருமி வந்து அரசன் முன்னாடி பாடுறப்ப நக்கீரர் அதில் வந்து ஒரு குற்றம் கண்டுபிடிச்சிருப்பாரு. இந்த குற்றம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சிவனே நேரடியாக அந்த அரசவைக்கு வருவார். அப்போ அவங்க 2 பேரும் பேசிக்கிட்ட அந்த வரிகள் தான் நமக்கு செயலா வந்து இருக்கு. ஆரவை குறுகி நேர் நின்றி தவரை நோக்கி யாரை நம் கவிக்கு குற்றம் இயம்பினார் எண்ணி முன்னம் சீரணஞ் சாது நானே கிளத்தினேன் என்றான் நின்ற சீரணி புலவன் குற்றம் யாதன தேராக்கீரன். ஆரவை குறுகி நேர் நின்றங்கிருந்தவரை நோக்கி யாரை நம் கவிக்கு குற்றம் இயம்பினார் எண்ணி முன்னம் சீரணஞ் சாது நானே கிளத்தினேன் என்றான் நின்ற சீரணி புலவன் குற்றம் யாதன தீராக்கீரன். அதாவது வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த அரசவையில் அங்கே இருந்தவங்க எல்லாரையும் பார்த்து சிவன் வந்து கேட்பாரு, என்னோட பாட்டில் வந்து யார் வந்து குத்தம் சொன்னது அப்படின்னு சொன்ன உடனேவும் நக்கீரன் வந்து எந்திரிச்சு நிற்பாரு. அப்போ வந்து சிவபெருமான் வந்து சொல்வார், நீங்கள் தான் அந்த மாதிரி பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி வந்து திட்டிட்டு இருப்பாரு. அதுதான் வந்து நமக்கு வந்து செயலா வந்து கொடுத்துருப்பாங்க. தேரா கீரன் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. தேரா யாதும் தேரா மன்னன் அப்படின்னு வந்து நம்ம எதில் படிச்சிருப்போம்? சிலப்பதிகாரத்தில் படிச்சிருப்போம். கண்ணகி வந்து சிலப்பதிகாரத்தில் மன்னனை பார்த்து கேட்டிருப்பா, தேரா மன்னா யாதுமே தெரியாம ஒரு தண்டனை வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி அவ வந்து பேசியிருப்பா. அதே மாதிரி தேரா கீரன் அப்படின்னா என்னன்னு தெரியாம நீ வந்து சொல்லிட்ட அப்படின்ற மாதிரி நக்கீரனை பார்த்து அவர் வந்து சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட், நெற்றிக்கண் காட்டினும் குற்றம் குற்றமே. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம். கற்றைவார் சடையான் நெற்றி கண்ணினை சிறிதே காட்ட பற்றுவான் இன்னும் அஞ்சான் உரம்பார் பதிபோல் ஆகம் முற்றுநீர் கண்ணானாலும் மொழிந்த நும் பாடல் குற்றம் குற்றமே என்றான் தன்பால் ஆகிய குற்றம் தேரான். கற்றைவார் சடையான் நெற்றி கண்ணினை சிறிதே காட்ட பற்றுவான் இன்னும் அஞ்சான் உம்பரார் பதிபோல் ஆகம் முற்றுநீர் கண்ணானாலும் மொழிந்த நும் பாடல் குற்றம் குற்றமே என்றான் தன்பால் ஆகிய குற்றம் தேரான். அதாவது என்ன நடக்கும் அப்படின்னா, சிவபெருமான் வந்து ஒவ்வொன்றா கேட்டுட்டே இருப்பாரு. சீதையோட கூந்தலுக்கு மனம் இல்லையா, ஒவ்வொரு சிறப்பான பெண்களை எல்லாம் வச்சு கேட்பாரு. இவங்களோட கூந்தலுக்கு மனம் இல்லையா, அவங்க கூந்தலுக்கு மனம் இல்லையான்னு கேட்க இவர் வந்து என்ன சொல்லிடுவார் அப்படின்னா, இல்லைன்னு சொல்லிட்டே இருப்பாரு. லாஸ்ட்ல சிவனோட பக்கத்துல இருக்கக்கூடிய பார்வதியோட கூந்தலுக்கு மனம் இல்லையான்னு கேட்கிறப்ப நக்கீரர் அதுக்கும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுவாரு. சொன்ன உடனே சிவனுக்கு ரொம்ப கோவம் வந்து நெற்றிக்கண்ணை லைட்டா ஓப்பன் பண்ணி காட்டுவாரு. அது ஓப்பன் பண்ணி காமிச்சோடனே நக்கீரனுக்கு தெரிஞ்சிடும் வந்திருக்கிறது சிவன் தான். ஆனாலுமே நக்கீரர் என்ன சொல்வார்னா, யாரா இருந்தாலும் குற்றம் குற்றம் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அந்த பாடல் வரிகள் தான் நமக்கு செய்யுள்ள வந்து முக்கியமான வரிகளா இருக்கு. 4வது, கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பி. இறைவன் தருமிக்கு வழங்கிய பாடல். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பி. இது வந்து டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. இறைவனிடம் தருமி வேண்டல், இறையனாரும் நக்கீரரும் நெற்றிக்கண் காட்டினும் குற்றம் குற்றமே. இந்த அதுவும் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பி. இந்த 4மே முக்கியமான செயல்கள் திருவிளையாடல் புராணத்துல. இது வரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு, புக்கில் இருக்கக்கூடிய இடைக்காடன் பிணக்கு திருத்த படலம், இதெல்லாம் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்து இந்த சின்ன பகுதியில் இருந்து நான் உங்களுக்கு 2 சிம்பிளான கொஸ்டின் கேட்குறேன். அந்த 2 கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பரஞ்சோதி முனிவரின் காலம் என்ன? பரஞ்சோதி முனிவரின் காலம் என்ன? 2வது, திருவிளையாடற் புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை என்ன? திருவிளையாடற் புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை என்ன? 2 கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.